கமல்ஜி அவங்களுடைய எபிசோட் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கிற காட்சிகளை தான் பார்க்குறோம். அதுதான் இப்போ நம்ம அன்சீனில் பார்க்க போகிறோம். மாயாவும் பூர்ணிமாவும் அவங்க அந்த பெல் அடிக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. மாயா சொல்கிறாங்க, இனி எனக்கு இந்த வீட்டில் யாரும் வேண்டாம். கமல் சார் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க. நீங்கள்லாம் என்னங்க அசிங்கப்படுத்தணும்? ஆமாம், அவர் ஏதோ மனம் மாறியது குணம் மாறியதுங்கிறாங்க. எல்லாம் என்னுடைய பேரை சொல்கிறாங்களே. இல்லை, உங்களை பாசிட்டிவாக தானே சொன்னாங்க. நீங்கள் பாசிட்டிவாகவும் சொல்லலாம் வேணாம், நெகட்டிவாகவும் சொல்ல வேணாம், என் பேரே சொல்ல வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் மாயா மாயான்ட்டு. நான் இந்த வாரம் நாமினேட் ஆவேன், இப்போ நாமினேட் ஆவேன், அடுத்த வாரம் எவிக்ட் ஆவேன். அதற்கான வேலைகளை நான் தொடங்கிட்டேன். ஏங்க, என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுங்க. நீங்கள் இல்லாத இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது உண்மையோ பொய்யோ, பட் இவங்க 2 பேரும் ஒன்றா போயிட்டாங்கன்னா இந்த பிக் பாஸ் நல்லா தான் இருக்கும். என்னன்னு தெரில. அதாவது மாயா தான் ட்ராமா ஆடுறாங்கன்னா, பூர்ணிமா அதுக்கு மேலே ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டே இருக்காங்களே டெய்லி. இவங்க கமல்ஜி முன்னாடி ஐ நெவர் கிவ் அப்னாங்க. அதாவது இவங்க நைட்டு பேசுகிறதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டி பூர்ணிமா.